இலங்கை மத்திய வங்கிக்கு முன்பாக எதிர்க்கட்சித் தலைவர் நிமால் சிறிபாலடி சில்வா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் குற்றச்சாட்டப்பட்டுள்ள மத்திய வங்கியின் ஆளுநர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என இவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மத்திய வங்கியின் பிரதி ஆளுநரை நாம் சந்தித்தோம். மகேந்திரனை உடனடியாக அந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும். அது குறித்து விசாரணை அவசியமில்லை. தற்போது வெளியாகியுள்ள தகவல்கள் போதுமானவை. ரணில் விக்ரமசிங்கவுக்கு அரசியல் விழுமியம் இருக்குமாக இருந்தால் அவரை நியமித்த ஐக்கிய தேசிய கட்சியினர் தான் மத்திய வங்கியின் ஆளுநரையும் நியமித்தனர். நேற்று பிரதமர் பாராளுமன்றத்தில் இது குறித்து கருத்து தெரிவிக்கும் போது பொருத்தமின்றி பேசினார். தேவையான கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை. மத்திய வங்கி தொடர்பிலான நம்பிக்கை இல்லாமல் போகும்போது முழு வங்கித்துறையும் பாரியளவில் பாதிக்கப்படுகின்றது. இது குறித்து விசாரணை செய்வது மாத்திரமின்றி இதன் பிரதிபலனாக ரணில் விக்ரமசிங்கவும் பிரதமர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். மிக விரைவில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கம் ஒன்றை அமைக்கும் என்பதையே நான் கூற வேண்டும். திருடர்கள் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதுவா நல்லாட்சி? அர்ஜுன் மகேந்திரனின் கடவு சீட்டை ரத்து செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். எதிர்க்கட்சியின் கோரிக்கை இதுவே. பாராளுமன்றத்தில் இது குறித்து விசாரணை செய்ய தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என நாம் கூறுகின்றோம். இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் சட்டத்தரணிகள் சங்கத்தில் உள்ள மூவரே இந்த விசாரணை குழுவுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆகவே இது மிகவும் மோசமான செயற்பாடாகும். இடம்பெறுகின்ற விடயங்கள் தொடர்பில் பிரதமர் நேற்று பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்தினார். எனினும் அவர் அதனை வேறொரு திசைக்கு கொண்டு செல்கின்றார். சரியான பதிலை அவர் வழங்கவில்லை. மத்திய வங்கியின் ஆளுநர் விடுமுறையில் சென்றுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அவருக்கு விடுமுறை வழங்குவதாக இருந்தால் பிரதமரும் விடுமுறையில் செல்ல வேண்டும். விடுமுறையில் சென்றாலும் போதாது, அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். இது மிகவும் பாரதூரமான விடயம். மிகவும் ஆக்ரோஷமடைந்து பிரதமர் சிரச வலையமைப்புக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதாவது தமது குறைகளை மறைக்குமாறு ஊடகங்களுக்கு கூறுகின்றார். அவ்வாறு ஊடக நிறுவனங்களுக்கு விடுக்கும் அச்சுறுத்தலை நாம் எதிர்க்கின்றோம். குறிப்பாக சிரச ஊடக வலையமைப்பு இந்த விடயம் தொடர்பில் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டது. எனவே அவற்றுக்கு அடிபணிய வேண்டாம் என நாம் ஏனைய ஊடகங்களுக்கும் கூறுகின்றோம். இது ஒரு தற்காலிக அரசாங்கம். இன்னும் ஒரு சில நாட்களை இந்த அரசாங்கம் நீடிக்கும். இதேவேளை கொள்கை வகுப்பு மற்றும் பொருளாதார பிரதி அமைச்சர் ஹர்ஷடி சில்வா இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் திரைசேரி முறைகள் தொடர்பிலான கொடுக்கல் வாங்கல் குறித்து சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தார். எமது அரசு அதிகாரி ஒருவருக்கு எதிராக முதன்முறையாகவே இவ்வாறான குற்றச்சாட்டொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. அவர் உண்மையிலேயே தவறிழைத்துள்ளாரா இல்லையா என்பதனை குறித்த விசாரணை குழு முடிவு செய்யும். அதன் பின்னர் அது தொடர்பிலான முழுமையான பொறுப்பு பாராளுமன்றத்துக்கு வழங்கப்படும். விசாரணை குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் தீர்மானம் ஒன்றுக்கு செல்வதாக பிரதமர் கூறியுள்ளார். இந்த செயற்பாடு போதுமானதாக இல்லை என்று கருதும் பட்சத்தில் பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றுக்கு செல்ல முடியும். நல்லாட்சி முறையொன்று இதற்கு முன்னர் இந்த நாட்டில் ஏற்படுத்தப்படவில்லை. மக்களை எம்மால் மரத்தில் கட்ட முடியாது. அது நல்லாட்சி அல்ல. மத்திய வங்கியின் ஆளுநர் பதவியில் இருக்கும் போதா அல்லது தற்காலிகமாக அவரை பதவி நீக்கியதன் பின்னரா சரியான விசாரணைகளை மேற்கொள்ள முடியும்? மத்திய வங்கியின் ஆளுநர் ஒருவரை தற்காலிகமாக நீக்குவதற்கு சட்டத்தில் இடமில்லை. விசாரணைகள் நிறைவடையும் வரை அவர் விடுமுறை பெற்றுக் கொண்டுள்ளார்.